வணக்கம். நாளந்த ஹிந்தி வித்யாலயா. இன்றைக்கி அதே அக்ஷரஸ்ரீ புக்கில் பேஜ் நம்பர் 38, 39, 40 பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெய்யெழுத்தோட ரா சேரும்போது எப்படி இருக்கும்? இக்கு ப்ளஸ் ர க்ர, இக்கு ப்ளஸ் ர க்ர, இம்மு ப்ளஸ் ர ம்ர, இப்பு ப்ளஸ் ர ப்ர, இக்கு ப்ளஸ் ர க்ர, இஜ்ஜு ப்ளஸ் ர ஜ்ர, இச்சு ப்ளஸ் ர ச்ர, இத்து ப்ளஸ் ர த்ர, இவ்வு ப்ளஸ் ர வ்ர, இஹு ப்ளஸ் ர ஹ்ர, இத்து ப்ளஸ் ர த்ர, இத்து ப்ளஸ் ர த்ர, இத்து ப்ளஸ் ர த்ர, இப்பு ப்ளஸ் ர ப்ர, இஃப்பு ப்ளஸ் ர ஃப்ர, இப்பு ப்ளஸ் ர ப்ர, இப்பு ப்ளஸ் ர ப்ர. இப்போது இதிலெல்லாம் இந்த ர சவுண்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து இப்படி உள்பக்கமாக கிராஸாக இழுத்து விடணும். இந்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் இப்போ பார்த்த லெட்டர்ஸ்க்கெல்லாம் கோடை வந்து உள்பக்கமாக இழுத்து விடணும். பார்த்துக்கோங்க, இந்த கட்டம் போட்டது கிடையாது. இப்போது இந்த எழுத்து இருக்குது பாருங்கள், இங்கு ப்ளஸ் ர ங்ர, இதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி சிம்பிள் போடணும். பார்த்துக்கோங்க. இச்சு ப்ளஸ் ர ச்ர, இட்டு ப்ளஸ் ர ட்ர, இட்டு ப்ளஸ் ர ட்ர, இட்டு ப்ளஸ் ர ட்ர, இட்டு ப்ளஸ் ர ட்ர, இத்து ப்ளஸ் ர த்ர. ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கெல்லாம் கீழே எப்படி சிம்பிள் போடணும், தலைகீழே வீ போட்ட மாதிரி போடணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள்பக்கமாக கோடு இழுத்து விடணும். பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது ஒரு மெய்யெழுத்தோட ஒரு ர சேர்ந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ பார்க்க போகிறது அதே தான். இப்போது இது வந்து நம்ம அவர்கியலை இஷு ப்ளஸ் ர ஸ்ட்ர, இஷு ப்ளஸ் ர ஸ்ட்ர, இசு ப்ளஸ் ர ஸ்ர, இந்த இது மாறிடுது பாருங்கள். இந்த அவர்கியலை இது எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த கிராஸ் லைன் தான் போடணும். இப்போது ஏற்கனவே பார்த்தது மெய்யெழுத்து ப்ளஸ் ர. இப்போ பார்க்க போகிறது இரு ப்ளஸ் ஒரு வியஞ்சனானி. அப்போ இர்க்க, இர்க்க, இர்க, இச்ச. அப்போ எப்படி வாசிக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஆ இர் ச க ஹ, அர்ச்சக. ஸோ இப்படி ரிவர்ஸில் திருப்பி போடணும். பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ரிவர்ஸில் திருப்பணும். இப்படி ரிவர்ஸில் திருப்பினா இரு, அப்போது ஆ இர் ச க ஹ அர்ச்சக, சா இர் பக சர்ப்பக, கா இர் மக கர்மக, அ இர் கக அர்க்கக. அப்போ கர்ச்ச எப்படி எழுதணும்? கா இர் ச கர்ச்ச. கர்ஜ எப்படி எழுதணும்? கா இது போட்டு கர்ஜ. அப்போது இருக்கு இப்படி ரிவர்ஸ் போடணும். அப்போ இதை எப்படி வாசிக்கலாம்? த இர் வி தர்வி. இது பார்த்தீங்கன்னா பா இர் கோ தேவ இஸ்ய பர்கோ தேவஸ்ய. இது பாருங்கள், ச இர் வௌ ஷ தி ர சக. நம்ம எப்படி வாசிக்கணும்? சர்வௌஷதி ரசக அப்படின்னு வாசிக்கணும். சர்வோத்தமா எப்படி எழுதணும்? சா இர் ஓ த ம, சர்வோத்தம. எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்போது இஷு கூட வா சேரும்போது இஸ்வ இப்படி எழுதலாம், அல்லது இஸ்வ இப்படி எழுதலாம். ஸோ இது கூட்டு எழுத்தாக இருக்கும், இது தனி எழுத்தாக இருக்கும்.
ரெண்டுமே ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான், இஷ்வா தான். இப்போ இஷ்வாக்கு இப்படி கூட்டெழுத்துக்கு எழுதும்போது இப்படி எஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம கோலம் போடுற மாதிரி இப்படி போட்டுற வேண்டியதான். அல்லது இஷ்வா இப்படி எழுதலாம். ரெண்டுமே ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், எப்படி எழுதினாலும் சரி தான். அடுத்த வீடியோவில் இஹு கூட என்னென்ன எழுத்துக்கள்லாம் சேர்ந்தால் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். தன்யவாதங்கள்.